ஐயோ மீனா, ஏன் மீனா இப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து இப்போ ரோகிணி பதறி போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போது. ரோகிணியோட வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனையாக அது நடக்கவும் போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அதுக்கான ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரோகிணி மீனா வீட்டை விட்டு போனதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த மீனா வேற வீட்டை விட்டு போயிட்டா, காலையிலேருந்து என்ன வேலையெல்லாம் எப்படி யார் செய்ய போகிறான்னு தெரியல. வேலைக்கு ஆள் போடுறதுனா அப்போ காசு கொடுக்கணுமா? இப்போ மீனா போனதுனால மீனா மாதம் மாதம் 3000 கொடுத்தாலே அந்த காசை யார் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக வந்து இப்போ வந்து விஜயா நைட்டு படுத்துட்டு இருக்கிற அண்ணாமலைகிட்ட கேட்க, அண்ணாமலை அப்போ வீட்டை விட்டு மருமக போனதும் உனக்கு பெருசாக தெரில, மருமகளுக்கும் நம்ம பையனுக்கும் சண்டை நடந்ததும் உனக்கு பெருசாக தெரில, இதுதான் உனக்கு முக்கியமாக இருக்கா அப்படின்னா, அப்புறங்க நாளைக்கு யார் சமைப்பா? நான் சமைக்கணுமா? எனக்கு அவள் இல்லாமல் வந்து அவளே எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு நான் சமைக்கிறதுனா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்படின்னு பேச, அவர் வந்து ஒன்றெல்லாம் மனுஷன் பேசுவானான்னு திரும்பி படுத்துக்கிறார். இந்த சமயத்தில் தான் ரோகிணி ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா வந்து மீனா இல்லை அப்படிங்கிற குறையே யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணாதான் வந்து நம்ம மீனாவை மறப்பாங்க, மீனா அதை வீட்டுக்கு வராமல் இருக்க வரைக்கும் நல்லதுன்ட்டு காலையில் இருந்துச்சு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த சமயத்தில் அதை பார்த்து முத்து கடுப்பாயிட்டார். ஓ பார்லரம்மா, என்ன மீனா திருப்பி இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எல்லா வேலையும் செய்கிறியா? மீனா இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறியா? அப்படிங்க வீட்டில் யாராவது ஒருத்தங்க வேலை செய்யணும்ல முத்து, நீங்கள் குடிச்சிட்டு வந்ததுனால தான் அவருங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல கடுப்பாயிட்டார் முத்து. முத்து திருப்பி நைட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபுல்லாக வந்து போதையை போட்டு வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி வந்து மீனா இல்லாமல் போயிட்டா அப்பா அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருக்கார். இந்த விஷயத்த ஸ்ருதி கால் பண்ணி இப்போ மீனா கிட்ட சொல்லும் பொழுது தான் ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆப்பை ஏற்பாடு பண்ண போகிறாங்க மீனா. ஸோ கால் பண்ணி வந்து நீங்கள் பேசாமல் வீட்டை விட்டு போயிட்டீங்க, வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் இப்போலாம் கொஞ்சம் நாளாகவே வந்து முத்து குடிக்கிறதே இல்லை, ரொம்ப ரேராக ஏதாவது பிரச்சனைன்னு குடிச்சிட்டு இருந்தார், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு ஏதோ குடிச்சிட்டு என்னைக்காக ஒரு நாள் வந்தார், இப்போ திருப்பி பழையபடி ஆகிட்டார், நீங்கள் போனதுலேருந்து போதையிலே தான் இருக்கார், இன்றைக்கி கார் ஓட்ட போனீங்க போகலையான்னு கேட்டால் கார் ஓட்டலாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வந்து ஹால்லே படுத்தே தூக்கி கிடந்தார். இதில் வேற வந்து ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், நீங்கள் குடிச்சதான்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ரோகிணியே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா முத்து வந்து உங்களை கூப்பிடவும் வரமாட்டார் போல, நீங்கள் அங்கேயே இருந்துக்க வேண்டியதான் போல அப்படின்னு வந்து இப்போ ஸ்ருதி சொல்ல ரோகிணி என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து இப்போ மீனா கேட்க, ரோகிணி ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க முத்துவை, உங்களை மாதிரி ஒரு புருஷன் இருந்தால் அப்புறம் எப்படி ஒய்ஃப் கூட இருப்பாங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்கன்னு மீனா இப்போ கடுப்பாயிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து மீனாவோட அம்மா வேற திருப்பி ஏன் மீனா இங்கே இருக்க அப்படின்னு கேட்க, இப்போ டக்குன்னு மீனாவுக்கு தோன்றது என்ன அப்படின்னா, இப்போ தான் ஞானோதயம் உதிக்குது. நம்ம பேசாமல் இங்கே இருந்தோம் அப்படின்னா அவள் எல்லா வேலையும் அங்கே ரோகிணி செய்ய ஆரம்பித்ததுக்கு காரணம் அப்போ வந்து நம்ம இல்லாமலும் அந்த வீடு நடக்கும்னு காமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாளான்னு யோசிக்க டக்குன்னு மீனாவோட அந்த மனசாட்சி இந்த பக்கம் வந்துடுது. வந்து அந்த மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, மீனா உன்னை கழட்டி விட்டு நீ கிளம்பி இந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு போன அப்புறமா நிம்மதியாயிட்டா, அவளுக்கு நீ இருந்த வரைக்குமாச்சும் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு நம்ம சீக்கிரமாக சொல்லி ஆகணும்ன்ட்டு, இப்போ உண்மையை சொல்லவே மாட்டா. கிறிஸ்து தனியாகவே அவங்க பாட்டியோடய கிடக்கிறதும் ஹாஸ்டலில் கஷ்டப்படுறதும் கடந்துட்டு இருக்க வேண்டியதான். இவ சந்தோஷமாக 40 லட்ச ரூபா பணம் வரப்போகுதுன்னு ஒரே குஷியாக சுத்த போகிறா. இதெல்லாம் இப்போ கடைசியில் என்ன ஆக போகுதுன்னா, நீ உன் புருஷனு தான் பிரிஞ்சிருக்க போகிறீங்க, அவர் உடம்புக்கு எடுத்துக்க போகிறார் டெய்லி குடிச்சு அப்படின்னு உடனே டக்குன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ சடனாக கிளம்பி இப்போ இந்த மகேஸ்வரிகிட்ட கால் பண்ணி, மகேஸ்வரி நான் அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மகேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே வந்து ரோகிணி எல்லா வேலையும் செஞ்சுட்டு டயர்டாக இருக்குது, வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, ஆனால் மீனா இல்லாமல் இருக்கிறதுனால நிம்மதி இருக்குது அட்லீஸ்ட் அப்படின்னு வந்து ஹாயாக சோஃபாவில் உட்காந்துருக்காரு. நீ ஏமா அவ்வளோ கஷ்டப்படுற, நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே செய்யலை. உடனே இல்லை ஆண்டி பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தா அவள் அதுக்கப்புறம் வரமாட்டாமா அந்த பூ கட்டுறவ, அவள் அவ்வளோதான், அவளுக்கு இங்கே வேலை கல்வி தரமாகி போச்சு, நம்ம ரொம்ப வேலை கொடுக்குறோம் அப்படின்னு கடுப்பாய் அங்கே போயிட்டு கடைசியில் புருஷன் குடிக்கிறான்னு கதை விடுறான். அவன் என்ன இன்னைக்கு நேத்தா குடிக்கிறான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஆமாம் ஆண்டி அது வேணா உண்மைதான், அவங்களுக்கும் வந்து சும்மா ஏதோ ஒரு காரணம் சொல்லி கிளம்பி போயிட்டாங்க, டயர்டாக இருக்க ஆண்டி, ஆனால் எப்படி தான் செஞ்சாங்களோ அந்த வேலையை அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே கதவு கிட்டக்க மீனா நின்று முறைச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணி அப்படியே ஷாக் ஆகி பார்க்க, அப்படியே வந்து பார்த்தா பக்கத்தில் அவங்க பின்னாடி இருந்து இப்படி கையை இப்படி திருப்பி ஒரு ஆளை இருக்கிறாங்க. பார்த்தா கிறிஷ் வந்து கூட நிற்கிறார். கிறிஷை கூட இருக்கிறத பார்த்தோன்னே இன்னும் ரோகிணிக்கு அள்ளு விட்டுருச்சு. அப்படியே ஷாக் ஆகி அதிர்ந்து போய் நிற்கும் பொழுதே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு இப்படி திரும்பி வந்து விஜயா பார்க்குறாங்க. மீனாவும் கூட கிறிஷும் இருக்கிறத பார்த்து, ஏய் நீ என்ன இவனை கூப்பிட்டு வந்திருக்க, வீட்டை விட்டு ஏதோ வீராவேசமாக போனால் இவனை போய் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து கத்தும் பொழுதே அப்படியே கட் பண்ணால் அங்கே மகேஸ்வரோட வீட்டில் ரோகிணியோட அம்மா கிட்டக்க, இந்த பாருங்க உங்கள் பேரன் இங்கே இருக்க வரைக்கும் அவங்க உண்மையை சொல்ல போகிறது இல்லை, நான் உங்கள் பேரனை கூப்பிட்டு போகிறேன், என் கூட நீங்கள் அனுப்புனீங்கன்னா அனுப்பலாம், நான் கூட கூப்பிட்டு போய் அங்கே வீட்டில் வச்சுட்டு டெய்லி ப்ரெஷர் பண்ணி
சீக்கிரமாக சொல்லு, நேரம் பார்த்து சொல்லுன்னு சொல்ல வைப்பேன். இல்லை இங்கே தான் நீங்கள் வச்சுப்பீங்கன்னா வச்சுக்கோங்க, கூடவே அங்கே நான் போய் இப்போ உண்மையை சொல்லி உங்கள் பொண்ணையும் அனுப்பி விட்டுறேன், உங்கள் பொண்ணையும் நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து நீங்கள் ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஏய் நான் தத்து கொடுக்க விரும்பலை, என் பொண்ணு அதை துபாயில் இருக்க பொண்ணு விரும்பலை, நீங்கள் உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்குது, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், நான் போய் இப்போவே சொல்லவா இல்லை உங்கள் பொண்ணை சொல்ல வைக்கிறதுக்காக உங்கள் பேரனை கூட கூட்டு போவா, ஒரே முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு மிரட்டி இப்போ மீனா கூட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத காமிக்க. இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இங்கே திருப்பி ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து அப்படியே ரோகிணி ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. மீனா நீங்கள் கிறிஷ் அப்படிங்க, கிறிஷ் திருன்னு முடிக்கிறார். முடிச்சோன்னே இல்லை கிறிஷோட பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அவங்க ஊருக்கே போயிட்டாங்க, அதனால் வந்து கிறிஷ் இனிமேல் இங்கே தான் இருப்பான் அப்படின்ட்டு கிறிஷ் அங்கே போ உள்ளே போ அப்படின்னா கிறிஷ் உள்ளார போகிறாங்க. கிறிஷ் உள்ளார போகும்பொழுதே வந்து மீனாவுக்கு இப்போ ரோகிணி கண்ணெல்லாம் போய் ஒரே ஷாக் ஆகி பார்க்க, இப்போ டக்குன்னு வந்து அறபோதையில் இருக்க முத்து எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா கிறிஷ் பக்கத்தில் நின்று அங்கிள் முத்து அங்கிள் அப்படிங்கிறத பார்த்து டே கிறிஷ் அப்படின்னு கட்டி பிடிச்சி இந்த பக்கம் பார்த்தா மீனா நிற்கிறாங்க. மீனா ஓடி போய் எல்லார் முன்னாடியும் கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னை விட்டு ஏன் மீனா போன, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல தெரியுமா அப்படிங்க. சரி விடுங்க, இனிமேல் குடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னா, சத்தியமாக இனிமேல் குடிக்க மாட்டேன், நீ வீட்டில் இருக்கல நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இங்கே ரோகிணிக்கு அல்லு விட்டுருச்சு. ஏய் அதுக்காக இவனை கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு வந்து பேச, உடனே வந்து மனோஜ் வேற வந்துட்டு ஆமாம் இவனுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மீனா ரோகிணி ஒரு பார்வை பார்க்குறாங்க. சொல்லவா அப்படின்னு வாயை மட்டும் லைட்டாக அப்படி அசைச்சு காமிக்க, ரோகிணி பரவாயில்ல மனோஜ், அந்த பையனோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க இங்கே இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ டக்குன்னு வந்து ரோகிணி வந்து அப்படியே மாடிக்கு போக மீனா அப்படியே பின்னாடி போயிட்டு, உனக்கு இன்னும் 30 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே உண்மையை நீ சொல்லிவிடு, இல்லை நான் சொல்லிவிடுவேன், கிறிஷ் இங்கே தான் இருப்பான், கிறிஷை ஒவ்வொரு நாள் பார்க்கும் பொழுதும் என்னைக்கு அவனாக உளறிடுவான், அதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லி கரெக்டாக எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் உனக்கு தோணணும். நான் வீட்டை விட்டு போனோன்னே அப்படியே வந்து ஒரே குஷியாகி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு மீனாவை அப்படியே கழிச்சு கட்டிடலாம், முடிஞ்சால் வந்து என் புருஷனையும் குடிக்க வச்சு அவரையும் காலி பண்ணிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அதுக்கெல்லாம் நான் இதுக்கப்புறம் இடம் கொடுக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கணும் அப்படின்னா அதுக்கான முடிவை நீ எடுக்கணும். சீக்கிரமாகவே கிறிஷை பற்றி உண்மையை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிடு, சொல்ல முடியல அப்படின்னா என்கிட்ட சொல்லிவிடு, நான் சொல்லிடுறேன். இல்லை கிறிஷியை கூட என்னைக்காவது வளரிடுவான், சின்ன பையன் தானே, அவனால் எத்தனை நாள் பொய்யை காப்பாற்றிட்டு இருக்க முடியும், யோசிச்சுக்கோ அப்படின்னு கிளம்பி இப்போ மீனா போக ரோகிணிக்கு தலையெல்லாம் வலிக்குது. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிறிஷை தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் அண்ணாமலை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, மீனா வந்து அது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ மனோஜுக்கு மட்டும் அது கடுப்பாக இருக்கும் பொழுது மனோஜ் அந்த பையனை திட்டினா இப்போ கோவம் வருது ரோகிணிக்கு. ஆனால் வாயை திறந்து எதையும் சொல்ல முடியல. இப்போ இந்த 30 நாள் டைமுக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க ரோகிணி, அதுக்குள்ளார வந்து உண்மையை சொல்ல போகிறாங்களா, இல்லை இந்த உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது யார், இந்த மீனா தானே, மீனாவை போட்டு தெரியலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மீனாவை கொலை பண்ணுறதுக்கான ஒரு கொலை முயற்சியில் இறங்கி சிட்டி கூடையோ சிந்தாமணி கூடையோ கை வைக்க போகிறாங்களா, இல்லை இவங்களே அந்த வேலையை செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி நடந்தால் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நடந்தால் மீனாவும் கொஞ்சம் அறிவாளியாக நடந்துக்கிற மாதிரி இருப்பாங்க. மீனா ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி மீனா அப்படியே வந்து அழுதுகிட்டும் சோகமாக உட்காந்துக்கிட்டோம், கை நடுங்கிட்டு கால் நடுங்கிட்டு வேலை செய்யாமல் சமைக்காமல் பூ கட்டுற பிஸ்னஸை கூட ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறதுக்கு பதிலாக மீனா ஒரு அல்டிமேட்டத்தை, அதாவது இப்படி பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு கட்டாயத்தை ரோகிணி தலையில் வந்து விட்டுட்டு இவங்க நிம்மதியாக ஹாயாக இருந்துக்கலாம். அந்த கிறிஷ் தனியாக இருக்க தேவையில்ல, இங்கே விட்டுட்டோம், அதே சமயத்தை நம்ம ஒரு நெருக்கடியும் கொடுத்துட்டோம். இல்லைனா வந்து நான் அவள் சொல்கிற வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தால் தலையில் அடிபட்டு இப்போ எல்லா பழசையும் மறக்கிற அளவுக்கு வந்து ஒரு நிலைமைக்கு ரோகிணி கொண்டு போய் விட்டுருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே வந்து இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து, நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். நம்மளுடைய யூஸ்வல் ரிவ்யூ அண்ட் மற்ற அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் இடம்பொருள் நவுங்கிற நம்மளோட இன்னொரு சேனலில் வரும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.